ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆஷி vlog. இன்றைக்கி என்ன vlogல பார்க்க போகிறோன்னா, அழகான ஒரு 2 இயரிங் செட்டு தான் பார்க்க போகிறோம். எப்படி பார்த்திங்கன்னா, வெறும் த்ரெட்டு வச்சு நம்ம செய்ய போகிறோம். இந்த 4 த்ரெட்டு தான் நம்ம வச்சு செய்ய போகிறோம். இது மிக்ஸ்டு கலர் த்ரெட்டு இயரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 4 கலருமே நம்ம எடுத்து ஒரே வாட்டி சுற்றி எடுத்துக்க போகிறோம். கவுண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 4 நூலுன்றதுனால நம்ம ஒரு 50 கவுண்டில் அந்த மாதிரி எடுத்துடணும். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இது நம்ம க்ளூ, கட்டரு, இது பார்த்திங்கன்னா டசில் கேப்பு. இப்போது ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நம்ம த்ரெட்டு எல்லா த்ரெட்டுமே சுற்றி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 3 கலர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம சொன்ன மாதிரி நான் 50 கவுண்டில் தான் எடுக்கணும். 50 கவுண்டில் எடுங்க. 3-4 நூல் சேர்த்து எடுத்தோம்னா ஒரு 50 கவுண்ட் 60 கவுண்ட் போதும். ஒரே த்ரெட்டு எடுத்திங்கன்னா நம்ம நல்லா நிறைய வேணும், நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும்னா ஒரு 100 மேலே தான் எடுக்கணும். 140 150 கவுண்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இயரிங்ஸ் ரொம்ப அழகாக வரும். இது நான் மிக்ஸ்டு கலருன்றதுனால ஒரு 50 கவுண்டில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்திங்கன்னா 50 கவுண்டில் எடுத்திங்கன்னா எந்த மாதிரி இயரிங்ஸ் வருதுன்றது நீங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதே மாதிரி நம்ம த்ரெட்டு சுற்றுனதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நடுவில் சென்டராக ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒரு நூல் வச்சு கட்டி எடுத்துக்கிட்டோம். எப்போ தான் நம்ம அது நாட் போட்டோன்னா தான் நிற்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைடும் அதே மாதிரி போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இயரிங்ஸ் எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அழகாக கட் பண்ணி நம்ம இயரிங்ஸ் மேக் பண்ண வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்தாலும் அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைடும் நம்ம இது நாட் போட்டு வச்சுக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணால் தான் நம்மளுக்கு இது கரெக்டாக வரும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இந்த நூல் நம்மளுக்கு சரியாக வரல, அழகாக இல்லை, அந்த மாதிரி எதாவது நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப மீடியம் சைஸில் இதில் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அயன் பாக்ஸில் நம்ம இது பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்னர் இருந்ததுன்னா அதுலேயும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சுடு தண்ணியில் அப்படி வச்சு எடுத்தோன்னா கூட நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா த்ரெட்டு சுற்றி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ இந்த அளவு வந்திருக்கு. இது நம்மளுக்கு 2 செட்டு நம்ம இயரிங் பண்ண போகிறோம். ஒரு செட் பார்த்திங்கன்னா இந்த டசில் கேப் வச்சு நம்ம பண்ண போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் இந்த இயரிங் ஹூக் வச்சு மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். ஸ்டோன் பால்ஸ் வச்சு பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுன்றதை நம்ம இந்த கையில் இருக்க அந்த ஃபிங்கர்ஸ் வச்சு நம்ம அளவு பார்த்து நம்ம கட் பண்ண வேண்டியது தான். இப்போ நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் செய்யுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதை மடிச்சுட்டு அந்த இடத்துல நம்ம ஒரு நூல் வச்சு நம்ம நல்லா சுற்றி எடுத்துக்கணும். நல்லா சுற்றும் போது தான் நம்மளுக்கு அது கரெக்டாக நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த க்ளூ தடவிட்டு இந்த த்ரெட்டு சுற்றுறோம் இல்லையா, அதுக்கு நல்லா க்ளூ தடவி ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹெட்பின் இருக்கும். அந்த ஹெட்பின் வச்சு நம்ம நூலுக்குள்ளே விட்டு நம்ம வெளியில் எடுக்கணும். நம்ம எடுத்தோன்னா நம்ம இப்போ செய்வோம். அடுத்த இதில் பாருங்கள், நம்ம எடுக்கும்போது அடுத்து அந்த இது நல்லா க்ளூ தடவிட்டு நம்ம அதை டசில் கேப் வச்சு நம்ம இது கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். டசில் கேப் வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஹூக் மாதிரி இருக்கிறத நம்ம அட்டாச் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம த்ரெட்டு சுற்றியாச்சு. த்ரெட்டு சுற்றி கம்மு போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ கீழே லெவல் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிசைன் யார் வேணாலும் மேக் பண்ணலாம். சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இதில் அடுத்தடுத்த நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த பேங்கிள்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் தான் வரப்போகுது. இப்போ பார்த்திங்கன்னா
ஆல்மோஸ்ட் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டு வந்து சேம் இந்த டசில் கேப் வச்சியும் அப்புறம் இந்த ஸ்டோன் பால்ஸ் வச்சியும் கிளாஸ் பண்ணுங்கள். அது தவிர்த்து உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணலான்றதையும் நீங்களே யோசிச்சுட்டு நீங்களும் செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புங்க. ஆனால் டசில் கேப் வச்சியுமே நீங்கள் ஒர்க்கு பண்ணியிருக்கணும். அதுக்காக தான் இந்த கிளாஸ் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஹெட்பின் வச்சு நம்ம இந்த சென்டராக குத்தி வெளியில் எடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இதுக்கு இந்த டசில் கேப் அட்டாச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். டசில் கேப் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்மக்கிட்ட இந்த கோல்டன் பால் இருக்கும், அப்புறம் இந்த பேர்ல் பால் இருக்கும். அது வந்து நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் ஹூக் போட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அது அடுத்தடுத்து ஒரு ஸ்டெப்பாக பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான், சீக்கிரமாக முடிஞ்சிடும். இது வந்து யார் வேணாலுமே மேக் பண்ணலாம். நம்ம வந்து த்ரெட் சுற்றுற ஒர்க் மட்டும்தான் இருக்கும் இதில். மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் கவுண்ட் கம்மியாக எடுத்துருக்கிறதால உங்களுக்கு வந்து இது அந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்கான்னு நீங்கள் தான் சொல்லணும். இதுவே வந்து கவுண்ட்டு நம்ம அப்படியே டபுளாக எடுத்தோன்னா நல்லா பெருசாக த்ரெட்டு நிறைய வச்ச மாதிரி நல்லா அழகாக சூப்பராக வரும். நீங்கள் வந்து இதை மாதிரி எடுத்து பண்ணுங்கள். 150 கவுண்ட்டில் 160 கவுண்ட்டில் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகான இயரிங்ஸு சூப்பராக வரும். அதுவும் ஒரே கலரில் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக வரும். இது வந்து நம்ம வந்து கலர்ஸ் மிக்ஸ்டு கலர்ஸ் சொல்லி இது ஒர்க்கு பண்ணுறதால நம்ம அந்த மாதிரி செஞ்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கோல்டன் பாலும் அடுத்து ஹூக்கும் நம்ம வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அழகான டசில் கேப் வச்ச மிக்ஸ்டு இயரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து அடுத்து இன்னொரு இயரிங்ஸும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து வந்து ஸ்டோன் பால்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு தான் சேம் அதே ஒர்க்கு தான். நம்ம வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அழகாக மடிச்சுட்டு மேலே வந்து நம்ம இதில் பார்த்திங்கன்னா எப்படி பண்ண போகிறோன்னா மேலே அதே மாதிரி நூல் போட்டு நம்ம சுற்றி எடுத்துக்க வேண்டியது தான். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு. நூல் வச்சு நல்லா சுற்றி எடுத்துட்டு அது க்ளூ தடவிட்டு, ஆனால் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இந்த நூலுக்கு நடுவில் சென்டராக கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்மளுடைய இந்த ரவுண்டு ஹூக் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹூக் வந்து நம்ம அதுக்கு சென்டராக கொடுத்து எடுக்கணும். ஏன்னா அதில் வச்சு தான் நம்ம வந்து இந்த கொக்கி ஹூக்கு வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. கீழெல்லாம் க்ளூ போட்டு ஒட்டிடாதீங்க, அது ஒட்டிக்கும். கீழெல்லாம் க்ளூ போட்டு ஒட்டக்கூடாது. இந்த ஹூக் வச்சுட்டு நம்ம வந்து அது உள்ளேருந்து அந்த நூலுக்கு நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த நூல் வழியாக எடுத்து நம்ம அட்டாச் பண்ணிக்க வேண்டியது தான். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ரிங்கு வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். இந்த ரிங்கை வச்சு தான் நம்ம வந்து அந்த ஹூக் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த த்ரெட்டு வந்து சுற்றிருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட்டு தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம அந்த இடத்துல ஸ்டோன் பால் செயினும் நம்ம போட்டு சுற்றி எடுத்துக்க போகிறோம், நல்லா க்ளூ தடவி. அங்கேயும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்டோன்ஸு அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு செய்கிறவங்க அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட ஓன் ஒர்க்கு நீங்கள் பண்ணலாம். மற்றபடி மேக்கிங் பண்ணுறது எல்லாமே இதே சேம் மாதிரி தான் பண்ணுங்கள். டஸ்ஸில் ஒரு ஒர்க்கும் இதில் வந்து நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. நான் வந்து இங்கே ஸ்டோன் பால்ஸ் வச்சு செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஹூக் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் வந்து ஹெட்டுக்கு வந்து த்ரெட்டு சுற்றியும் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். இங்கே அந்த மாதிரியும் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதையும் செஞ்சு உங்களுக்கு போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இயரிங் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் கண்டிப்பாக அடுத்த கிளாஸில் கண்டிப்பாக போடுறோம். அடுத்தடுத்த கிளாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்கிள்ஸ் தான் வரப்போகுது. அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க.
கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஏன்னா ஒரு வீடியோஸுமே நம்மளோட எஃபெக்ட் போட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கீப் சப்போர்ட் ப்ளீஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோன் பால்ஸ் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கும். இந்த இயரிங்ஸு பாருங்கள், டசல் வச்சு ஒரு ஒர்க்கும் ஸ்டோன் பால்ஸ் வச்சு ஒரு ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். இதுவே த்ரெட்டு வந்து நீங்கள் நிறைய இந்த 100க்கு மேலே சுற்றிருந்திங்கன்னா உங்களுக்கு பார்க்க இன்னும் ரொம்ப அழகாக வந்திருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம வந்து செட்டாக 2 மேக் பண்ணியாச்சு. டஸ்ஸுலேயும் ஸ்டோன் பால்ஸ்லேயும் 2 மேக் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யாஷி vlog.